ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம். இந்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸுக்கு கையில் சுருக்கமே வராமல் மார்க் பண்ணி கட் பண்ணி தைக்க போகிறோம். உடம்புலேருந்து அளவெடுத்து முக்கியமான விஷயம் எந்தெந்த அளவுகள்லாம் எடுக்கணும், அதை எப்படி மார்க் பண்ணணும், அதை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணலாமா, இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி தச்சு போட்டோம்னா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயமுமே ஒரே வீடியோவில் கவர் ஆக போகுது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸுக்கு பேக் பார்ட் மார்க் பண்ணிட்டேன், ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணிட்டேன். இங்கே நான் ஸ்லீவுக்கு மார்க் பண்ண போகிறேன். ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு என்னென்ன அளவுகள் தேவை அதுதான் நம்ம இப்போது உடம்புலேருந்து அளவெடுக்க போகிறோம். முதல் அளவு கையுடைய உயரம். ஷோல்டரில் உங்களுடைய டேப்பை வச்சுட்டு உங்களுக்கு லென்த் எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் இது மாதிரி தான் டேப் வச்சு எடுக்கணும். இப்போ நான் ஒரு 10 இன்ச்சு எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுதான் நான் இதில் மார்க் பண்ண போகிறேன். என்னுடைய ஸ்லீவ் லென்த்து 10 இன்ச்சு. இப்போ எடுத்த அளவு துணியில் எங்கே மார்க் பண்ணணும், இந்த இடத்துல மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம கீழே கைக்கு மடிச்சு தைப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 1 இன்ச்சோ இல்லை 1.5 இன்ச்சோ மார்க் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும். இங்கேருந்து நம்ம இப்போ உயரம்னு ஒரு அளவு எடுத்தோம் இல்லையா, நம்மளுடைய ஸ்லீவ் லென்த்து, அந்த அளவை மார்க் பண்ணுறோம். நான் 10 இன்ச்சு எடுத்திருந்தேன், அந்த 10 இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன். இதில் ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த ஸ்லீவை பாடி பார்ட்டோட ஜாயின் பண்ணுறதுக்கு தையலுக்கு தேவையான அளவு 1/2 இன்ச்சு மார்க் பண்ண போகிறேன். இப்போ இந்த 1/2 இன்ச்சில் ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம கை சுற்றளவு எடுத்துக்கலாம். கை சுற்றளவு எப்படி எடுக்கணும்னா, நம்ம ஷோல்டர்லேருந்து நம்மளுடைய உயரம் எடுத்தோம் இல்லையா, நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்லீவ் உயரம் எடுத்தோமோ அந்த இடத்துலேருந்து ஒரு சுற்றளவு எடுக்கிறோம். அதுதான் கை சுற்றளவு. எனக்கு 13 இன்ச் வந்திருக்கு. அந்த 13ல் பாதி நான் இந்த இடத்துல மார்க் பண்ண போகிறேன். 13ல் பாதி 6. அந்த 6ஐயே நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இதுக்கு பக்கத்தில் தையலுக்கு தேவையான அளவு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அடுத்ததாக நம்ம பைசெப்ஸ் ரவுண்ட் எடுக்க போகிறோம். பைசெப்ஸ் ரவுண்டு நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த டேப் அக்கில் தொட்டு எப்படி ரவுண்டு வந்திருக்கணும். அக்கில் தொடும்போது எப்படி இருக்கோ அதே ரவுண்டு ஃபுல்லாக வந்திருக்கணும் நம்ம கை வரைக்கும். எனக்கு 15 இன்ச்சு வந்திருக்கு. இதுதான் நான் பைசெப்ஸ் ரவுண்டாக அதில் மார்க் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இதை அப்படியே வச்சுக்கிட்டு ஷோல்டர்லேருந்து இந்த கேப் ஹைட் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். கேப் ஹைட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம பைசெப்ஸ் ரவுண்டு எங்கே வருதோ இதை அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய மார்க்கிங் கரெக்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். இங்கேருந்து இப்போ மார்க் பண்ண வரைக்கும் நம்ம அளவெடுக்க போகிறோம். அதுதான் கேப் ஹைட்டு. எனக்கு 4.25 இருக்குது. அந்த 4.25 நான் கேப் ஹைட்டாக மார்க் பண்ண போகிறேன். நம்ம பைசெப்ஸ் ரவுண்டு 15 இன்ச் எடுத்திருக்கோம், அதை எழுதியிருக்கேன். அதே மாதிரி கேப் ஹைட் நம்மளுக்கு 4.75 வந்தது, 4.25 வந்தது, அதையும் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு மார்க்கிங் நம்ம பைசெப்ஸ் ரவுண்ட் தான் பண்ண போகிறோம். 15ல் பாதி 7.5. அந்த 7.5ஐ இந்த லைனில் மார்க் பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து அந்த 4.25 மார்க் பண்ண போகிறேன். இப்போ இந்த 4.25 எங்கே வந்துச்சோ இங்கேருந்து மறுபடியும் அந்த 15ல் பாதி 7.5ஐ மார்க் பண்ணுறேன். இப்போ இங்கே ஒரு ப்ளஸ் வந்திருக்கா. இப்போ ஸ்கேல் வச்சு இந்த தையலுக்கான அளவு வரைக்கும் இப்படி ஒரு கோடு போடுறோம். அடுத்ததாக இந்த லைனில் இப்படி டேப் வைக்கிறோம். டேப் வச்சுட்டு இதை இப்படி பாதியாக மடிக்கிறோம். மடித்து இதனுடைய சென்டர் மார்க் பண்ணுறோம்.
மறுபடியும் இது ரெண்டுத்துக்கும் டேப் வச்சு இப்படி மடிக்கிறோம். மடித்து இதனுடைய சென்டர் மார்க் பண்ணுறோம். இங்கேருந்து மேல் பக்கமாக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். இங்கேருந்து கீழ்ப்பக்கமாக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். இப்போ இங்கே ஒரு ப்ளஸ் வந்திருக்கோம், இங்கே ஒரு ப்ளஸ் வந்திருக்கோம். அடுத்தது நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஆர்ம் ஹோல் ரவுண்டு வரைய போகிறோம். இப்படி இந்த ப்ளஸ்ஸும் இந்த இடமும் இப்படி தொடுற மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே ஒரு கர்வ். மறுபடியும் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் இப்படி திருப்பிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி ஒரு கர்வ் வரைகிறோம். அடுத்ததாக கைக்குழிக்கு மார்க் பண்ணுவோம்ல, அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு இப்போ கொடுக்க போகிறேன். அதுக்கு இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குல்ல, இதுக்கு வர மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கர்வ் வரைகிறோம். ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் இதை தொட்டிருக்கணும் இந்த மாதிரி. அப்படியே ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் இப்படி திருப்பிட்டு இந்த ப்ளஸ்ஸு இந்த ப்ளஸ்ஸு இந்த ப்ளஸ்ஸு இது 3 தொடுற மாதிரி வைக்கிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு கர்வ் வரைகிறோம். அப்படியே ஆர்ம் ஹோல் ரவுண்ட் மார்க் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக போட்டு விட்டுறோம் இந்த சைடையும். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் எடுத்துடலாம். இது பேக் பார்ட்டு பக்கம் வர ஸ்லீவுடைய ஆர்ம் ஹோல் ரவுண்டு. இது நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கைக்குழிக்கு மார்க் பண்ணி கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த கைக்குழி தான் இது. ஒரே நேரத்தில் நம்ம ரெண்டுத்துக்குமே மார்க் பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டு செக் பண்ண போகிறோம். மறுபடியும் உடம்புலேருந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆர்ம் ஹோல் ரவுண்டு அளவு எடுத்து தான் ஃப்ரண்ட்டுக்கும் மார்க் பண்ணியிருப்போம், பேக் பார்ட்டுக்கும் மார்க் பண்ணியிருப்போம். இப்போ இதே நம்ம அளந்தே ஸ்லீவுக்கும் கொடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கும் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டு கலந்துக்கலாம். இப்படி டேப் வச்சு இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டை எடுக்கிறோம். எட்டேகால் வருது. இந்த எட்டேகாலை இந்த பேக் பார்ட்டில் வருதுல்ல ஆர்ம் ஹோல் ரவுண்டு, அதில் அளக்குறோம். டேப் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே மெதுவாக ரவுண்ட் பண்ணி அளக்குறோம். இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல வருது 8.25. அடுத்ததாக நம்ம இங்கே தையலுக்கான அளவு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம இதிலிருந்து இது வரைக்கும் கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம பேக் பார்ட்டுக்கு எப்படி அளந்து இந்த இடத்துல நம்ம கரெக்டாக மார்க் பண்ணமோ அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு அளந்து இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் கரெக்டானு செக் பண்ணுறோம். இந்த இடத்துல டேப் வச்சு இப்படி இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டை சுற்றிட்டே வரும். இந்த இடத்துல என்ன முடிஞ்சிருக்கோ அது அப்படியே அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் டாட் பிடிச்சதுக்கப்புறமா இங்கே ஸ்டார்ட் ஆகுது. மீதி இருக்கிற ஆர்ம் ஹோல் ரவுண்டையும் இப்படியே அளந்து எடுக்கிறோம். இங்கேயும் 8.25 வருது. அந்த 8.25 இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வர ஆர்ம் ஹோல் ரவுண்டில் செக் பண்ண போகிறோம். இப்படி மெதுவாக செக் பண்ணுறோம்.
இந்த இடத்துல வருது 8.25, அந்த 8.25 நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இப்போது இங்கேருந்து 1.5 இன்ச்சு தையலுக்கு தேவையான அளவை மார்க் பண்ணுறேன். இங்கே வருது. இது பேக் பார்ட்டு, இது ஃப்ரண்ட் பார்ட்டு. இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் வேறு கலரில் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த தையலுக்கான அளவு இங்கே இருக்கு இல்லையா, இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு கோடு போடுறோம். இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணும்போது ஒரு விஷயம் கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு, இந்த பேக் பார்ட்டு எது பெருசாக இருக்கோ அதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுக்கணும். இப்போ எனக்கு வந்து இதுதான் பெருசாக இருக்கு இல்லையா, அதனால் நான் வந்து அந்த இடத்துல தான் கட் பண்ணுறேன். இப்போ பேக் பார்ட் வந்து எனக்கு ஃபுல்லாக இருக்குது, அதனால் நான் வந்து அதில் எதுவும் நான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இது வந்து பேக் பார்ட்டு, இது பேக் பார்ட்டு. இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு தான் நான் வந்து கைக்குழி மார்க் பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணவும் செய்யணும். இது ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ இதை பிரிச்சிடுறேன். இந்த பக்கம் பேக்னு எழுதியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கைக்குழியையும் இந்த சைடையும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணும்போது எந்த பக்கம் பெருசாக வருதோ அதை தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். எது உள்ளே இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும் தனியாக பிரித்ததுக்கப்புறமா. இந்த மாதிரி எவ்வளோ அளவு வந்தாலும் அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். இதை வந்து கட் பண்ணணுமா, இதை ஏன் நான் கட் பண்ணேன் அப்படின்னா, இந்த கையை பாடி பார்ட்டோட ஜாயின் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வெளியே எதுவும் வராமல் இருக்கும். அதனால தான் நான் வந்து இதை கட் பண்ணேன். இதை இங்கே கட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இதை நம்ம பாடி பார்ட்டோட ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே வர எக்ஸ்ட்ரா அளவையும் கட் பண்ணலாம். சரிங்களா, அது மாதிரியும் பண்ணிக்கலாம். எனக்கு இவ்வளோண்டு வந்திருக்கு. உங்களுக்கு நீங்கள் இந்த இடத்துல இது மாதிரி மார்க் பண்ணும்போது 1/2 இன்ச்சு 1 இன்ச்சுன்னு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவுகள் வந்து வரும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நீங்களும் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கும் மேலே கீழே வராது, எக்ஸ்ட்ராவும் வராது. பாடி பார்ட்டோட ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவும் வராது. நீங்கள் இந்த மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் தான் நான் வந்து இந்த கையும் தச்சுருக்கேன். இது கோட் தைக்கிறதுக்கான மெத்தடு. கோட்டுக்கு எப்படி நம்ம வந்து இதே மாதிரி ஒரு ஸ்லீவுக்கு சுருக்கமே இல்லாமல் உடம்புல வச்சு அளவு எடுத்து தைக்கிறோம் இல்லையா, அதே மெத்தடு தான் இது. ஆனால் இதில் என்னென்னா, கோட்டுக்கு எப்படி கையை வந்து மேலே தூக்க முடியாதோ அதே பிரச்சனை தான் இந்த ப்ளவுஸுக்கும். இப்படி தூக்கணும்னா இந்த இடத்துல இழுத்து பிடிக்கும், உங்கள் அக்கல் வந்து டைட்டாக இருக்கும். இதை போட்டால் மட்டும்தான் இதை ஃபீல் பண்ண முடியும். இதுக்கு மேலே கை வந்து மேலேயே போகாது. அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி மேலே போச்சுனாலும் இந்த இடம் வந்து தையல் பிரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா கீழே வந்து ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும். நீங்கள் பொம்மை மாதிரி எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, அங்கே ஒரு வேலையுமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை வந்து அப்படியே தைச்சிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடுங்க. மற்றபடி இதை வச்சுட்டு வேறு எதுவும் பண்ண முடியாது. லூஸ் இருந்தால் தான் அது ஸ்லீவே. புரியுதுங்களா? இப்போ நிறைய சோஷியல் மீடியாவில் சுருக்கமே இல்லாமல் ப்ளவுஸ் தைச்சி போட்டால் தான் நம்மளுக்கு அது நல்லா இருக்கும். ப்ளவுஸில் சுருக்கமே வரக்கூடாது, முக்கியமாக கைக்கிட்ட வந்துடவே கூடாது, இப்படி காமிச்சிட்டு இப்படி போயிடுறாங்க. ஆனால் போடும்போது மட்டும்தான் அதில் இருக்கிற மைனஸு ப்ளஸ்ஸு எல்லாமே தெரியும். சரிங்களா? ஸ்லீவில் சுருக்கம் இருக்கணும். இதை சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல, அதனால தான் நான் வந்து தச்சே போட்டு காமிச்சிருக்கேன். நம்பாதவங்க ஃபோட்டோ வந்து இங்கே பாருங்கள், இந்த ஆக்டர் வந்து எப்படி போட்டிருக்காங்க, இந்த சீரியல் ஆக்டர் உடம்புலேயே வச்சு தச்சிருக்காங்க அப்படின்லாம் வேறு கமெண்ட் வரும் இல்லையா, அவங்களாம் இதே மாதிரி தச்சு கண்டிப்பாக போட்டு நீங்களும் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறீங்க. நீங்கள் தைக்கிற ப்ளவுஸ்லேயே அக்கல் இவ்வளோ சுருக்கம் வருதே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து லூஸாக போட்டு தான் பிடிக்கும்.
இந்த மாதிரி கை தூக்காத அளவுக்குலாம் போட்டேன்னா என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. என்கிட்ட கேட்டிருந்தீங்க இல்லையா, நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சுருக்கம் இல்லாமல் எங்களுக்கு சொல்லித்தாங்க, உங்களுக்கு லூஸாக போட பிடிக்குன்னா போட்டுக்குங்க, சுருக்கம் இல்லாமல் எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டிருந்தீங்க. இதோ சொல்லி தந்துட்டேன். இதே மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும்னா தாராளமாக தச்சு நீங்களும் போட்டுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்.